ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜேர்னி டே 21 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? நல்லபடியாக போயிருக்கோன்னு நம்புகிறேன். வாக்கிங் ஏதாவது பண்ணிங்களா? எக்ஸசைஸ் பண்ணிங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ChatGPT ஓப்பன் பண்ணி கேலரி ஏதாவது கால்குலேட் பண்ணிங்களா? இன்றைக்கி லிமிட்டுக்குள்ளே வந்தீங்களா? இல்லை கொஞ்சம் அதிகமாகிடுச்சோ? பரவாயில்ல, இல்லை குறைவாயிட்டா? சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, போக போக சரியாயிரும், ஓகேவா? நம்ம எடுத்து 2 நாள் தானே ஆகுது கேலரி கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. ஸோ முதல்ல அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு லெவலுக்கு 1 வீக் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோன்னா நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்துடும். அதோட நம்ம எப்படி சாப்பிடணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நம்ம ப்ரோட்டீன்லாம் கால்குலேட் பண்ணுறோம்ல, கேலரி கால்குலேட் பண்ணுறோம், ப்ரோட்டீன் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுவரை அப்படி சாப்பிட்ருக்க மாட்டோம்ல. எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம இதுவரை அப்படி டயட்டுன்னு சொல்லி இருந்து நம்ம கால்குலேட் பண்ணது இல்லைல்ல. ஸோ எனக்கும் சாதா சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஐயோ, நம்ம காய்கறி நிறைய சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு ரிசல்ட்டை பார்த்தா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது, கார்ப்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. சரி, போக போக சரி பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு எது குறைவாக இருக்கோ அதை அதுக்கப்புறம் அதிகமாக எடுத்துக்கலாம்ல. இப்போ செகண்ட் டே தானே ஆகுது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே எந்தெந்த இதில் நமக்கு குறைவாக இருக்குதோ அதை அதிகப்படுத்திட்டு எது அதிகமாக இருக்குதோ அதை குறைவு பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், அதுக்கு எவ்வளோ கேலரி வந்தது, எவ்வளோ ப்ரோட்டீன் வந்ததுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? எடுத்த உடனே உங்களுக்கு இப்படி நிறைய நம்ம கேலரி எடுக்கிறோமே, ப்ரோட்டீன் நமக்கு கம்மியாக இருக்கே, இல்லை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது கேலரி கம்மியாக இருக்கே அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படாதீங்க. நம்ம எல்லாமே ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான பிளேட்டிங் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தானாகவே உடம்பு குறையும். ஆனால் டயட் மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணணும், சரியா? வாக்கிங்கே நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணலாம், ஓகேவா? அதனால் எடுத்த உடனே மனம் தளர்ந்துடாதீங்க. ஏன்னா நம்ம எப்படியோ 21 நாள் நம்ம நல்லபடியாக நம்மளோட டயட்டை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் ஒன்று, நம்ம 21 நாள் இந்த டயட்டை கொண்டு வந்திருக்கோமே, நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம், நிறைய சின்ன சின்ன தடங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எப்படியோ 21 நாள் வந்தோம்ல, அதே மாதிரி இன்னும் மீதி உள்ள நாட்களையும் நம்ம நல்லபடியாக முடித்து நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுவோம், ஓகேவா? அதனால் நீங்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நம்மளோட டயட்டை நம்ம இப்படியே தொடர்ந்து கொண்டு போவோம், ஓகேவா? சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இப்படி டயட் இருந்து இவ்வளோ நாள் வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கீங்களா? நான்லாம் கொண்டு வந்ததே இல்லை. என்ன செய்வேன்னா, ஒன்றுலேயே சாப்பிடாமல் இருப்பேன். சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு என்ன ஆகும், டயர்டாகும். ஒரு 2 நாள் இருப்போமா, 3ஆவது நாள் சாதா சாப்பிட்றத விட அதிகமாக சாப்பிடுவோம். வழக்கமாக சாப்பிட்றத விட நம்ம அதிகமாக சாப்பிட்டு கூட கொஞ்சம் தான் உடம்பு தேர்த்தி வைப்போம். அதாவது நல்ல குண்டா இன்னும் கொஞ்சம் உடம்பை ஏற்றி வைப்போம். ஆனால் என்னாலே என்னை நம்ப முடியலை. நான் 21 நாள் எனக்கு சாப்பிடாத மாதிரியே தெரியலை. நான் நல்லா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு உடம்பு குறைஞ்சிருக்கு. எப்படி நான் 2 கிலோ குறைச்சேனே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நான் இதுவரை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் சாப்பிடாம தான் இருப்பேன். சாப்பிடாமல் இருக்கும்போது வெயிட்டு குறைஞ்ச மாதிரியே இருக்காது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது, அதே நேரத்தில் எனக்கு வெயிட் லாஸும் ஆகிருக்கு. அதை நம்ம இன்னும் ப்ராப்பராக செய்யணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ ஃபாலோ பண்ணி நம்ம இன்னும் வெயிட் லாஸ் பண்ணலாம், ஓகேவா? நீங்கள் யாராவது அப்படி இருந்திருக்கீங்களா? வெயிட் லாஸ் பண்ணணும்னு சாப்பிடாமல் இருந்து வெயிட் கெயின் ஆகிருக்கும், இல்லை வெயிட்டை அதே வெயிட்லேயே தான் இருந்திருப்பீங்க. அப்படி யாராவது இருந்திருக்கீங்களா? சரி, இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டு குறைஞ்சிருக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதை ஃபாலோ யாராவது பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? சரி, நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு நான் சொல்லவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட கேலரி ரேஞ்ச் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல. 1600 to 1800 தானே பார்த்து வச்சுருந்தோம் என்னோடய கேலரி ரேஞ்ச். நீங்கள் உங்களோட கேலரி ரேஞ்ச் கால்குலேட் பண்ணிங்களா? எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்கள், ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னா 3 glass ஆஃப் மில்க் குடித்தேன். காலையில், ஈவினிங் அண்ட்
நைட்டு 3 நேரமும் குடித்தேன். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் குடித்தேன். அதோட கேலரி என்னென்னா 360 கேலரி. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் ஆஃப் மோர் குடித்தேன். அதோட கேலரி என்னென்னா 100 கேலரி. அதையும் நான் இதோட இணைச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் 2 இட்லியும் சட்னியும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இட்லிக்கு 120 கேலரி அண்ட் சட்னிக்கு 40 கேலரி, மொத்தம் 160 கேலரி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டது. அடுத்தது லஞ்சுக்கு நான் என்ன சாப்பிட்டேன்னா சாதம், வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை. அதுக்கு தயிர் ஊற்றி தான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி தயிர் ஊற்றி சாப்பிடலாம் போல் இருந்தது. ஏன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்த உடனே எனக்கு தயிர் ஊற்றி சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் அதுதான் எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ கேலரி சொல்லவா? சாதத்துக்கு 250 கேலரி, வெண்டைக்காய் பொரியலுக்கு 80 கேலரி, உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு 120 கேலரி. ஏன்னா நான் வந்து ஃப்ரையாக எடுத்துக்கிட்டதுனால 120 கேலரி ஹை ஆகிடுச்சு. ஆனால் இனி ஃப்ரை ஐட்டம் கொஞ்சம் குறைக்கணும்னு நினச்சிருக்கேன். அது போக போக குறைக்கலாம், சரியா? டோட்டல் இப்போ லஞ்சுக்கு எடுத்தது 450 கேலரி. ஓகேவா? அடுத்து டின்னருக்கு 2 சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் தான் எடுத்துக்கிட்டேன். சப்பாத்திக்கு வந்து 200 கேலரி, 200 கேலரி, பட்டாணி குருமாவுக்கு 150 கேலரி, மொத்தம் 350 கேலரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு காலையில் 11 மணி போல் ஒரு கொய்யா பழமும், அடுத்தது நைட்டு ஒரு ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன். சரி, நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு என்னென்ன எடுத்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஆக மொத்தத்தில் நான் வந்து எடுத்த கேலரி வந்து 1550 கேலரி, அதாவது 1550 கேலரி எடுத்திருக்கேன். ஆனால் நம்மளோட ரேஞ்ச் வந்து 1600, 1600. ஆனால் அதுலேயே 50 கேலரி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியலை, ஏன்னா நான் வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் நான் வந்து கேலரி கம்மியாக தான் வந்திருக்கு. அது எதனாலன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நம்ம கார்ப்ஸ் நிறைய எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் போக போக இது சரி பண்ணிடலாம், சரியா? ஆனால் எனக்கு ப்ரோட்டீன் வந்து இன்றைக்கி உள்ளதில் ப்ரோட்டீன் 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஆனால் கார்ப்ஸ் வந்து 237 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூடுதல் தான் எடுத்திருக்கேன். ஆனால் ஃபேட் வந்து 44 கிராம் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம எப்படியாவது மேக்ஸிமம் கூட்டணும். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளோட உடம்பு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட நம்மளோட தசைகள்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் குளுன்னு இருக்கும், தெரியுமா? நம்ம ஆட்டி விட்டால் அது கொஞ்சம் ஆடும், அப்படி இருக்கும். அந்த இதுக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்ம மசில் வந்து நம்ம டைட்டன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கணும். ஏன்னா கார்ப்ஸை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தால் தான் நம்மளோட மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், சரியா? அதனால் ப்ரோட்டீனில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. நானும் இன்னும் செலுத்தணும். ஏன்னா நம்ம லிமிட் வந்து 70 to 80 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஆனால் நான் எடுத்துருக்கிறது 50 கிராம் தான். சரி, இனி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் என்னதெல்லான்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்த எடுப்பில் நமக்கு வந்து ஒரு சாப்பிடாத ஒரு ஐட்டத்தை எடுத்து நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அதனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரியா? இந்த மந்த்துக்குள்ளே இதை நம்ம வந்து ஒரு லெவலாக கொண்டு வந்துடுவோம், ஓகேவா? சரி, நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கேலரியை கால்குலேட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்களான்னு சொல்லுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஓகேவா? ChatGPT கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு கேலரி கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம், ஓகேவா? அதனால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை ஃபோட்டோ எடுத்து ChatGPTயில் போட்டு அதுக்கு எவ்வளோ கேலரி வரும்னு கேளுங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? சரி, நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? பாய் பாய்.